தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரோஸுடைய நேம் வந்துட்டு வால்ஸ் டைம் அப்படின்ற ரோஸ். இது வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஓல்டு வெரைட்டி ரோஸ். இப்போது இது வந்து கிடைக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதோடைய ஸ்பெஷாலிட்டி வந்து ஒரு மாதிரி சில்வரி பர்பிள் மேவ் ஷேடில் இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு மாதிரி லைட் பர்பிள் ஷேடில் இருக்கும். நல்லா அழகாக வித்தியாசமாக இருக்கும். எனக்கு வந்து இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்க கலர் வந்துட்டு யூஸ்வலாக ரெட்டு, எல்லோ, ஒயிட் அந்த மாதிரி இருக்கிறத விட இந்த மாதிரி கோகுலோக்கா, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷேட்ஸ் இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹாட் சாக்லேட் அந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம். ஸோ அதெல்லாம் தான் நான் இப்போ கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து நல்ல ஒரு வாசனை இருக்கும், ரொம்பவே ஸ்ட்ராங்கான வாசனை இருக்கும். அதாவது எப்படின்னா, மித்த ரோஸாச்சும் பக்கத்தில் போய் மோந்து பார்த்தா தான் வாசனை இருக்கும். இது வந்து சும்மா நின்னாலே வந்துட்டு பயங்கர வாசனையாக இருக்கும். இது வந்து நான் ரீசெண்டாக தான் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து ஒரு மாடர்ன் ஹைப்ரிட்டி ரோஸ். அதாவது இந்த மாதிரி ரோஸஸ் வந்து பொக்கேஸில் வைக்கிற மாதிரி அந்த ப்ளூம் ஃபார்மில் இருக்கும். ஃபுல்லாக ஓப்பன் ஆச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இது சிங்கிளாகவும் பூக்கும் இந்த மாதிரி, இல்லாட்டி கொத்தாகவும் பூக்கும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இன்னொரு வெரைட்டி வந்து நான் இங்கே வச்சுருக்கிறது தான். இது வந்து சில்வர் ஆனிவர்சரி ரோஸ். பாருங்கள் எவ்வளோ பட்ஸ் வந்து வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த வீடியோவில் நான் வந்து என்னோடய ரோஸஸ்க்கு எந்தெந்த மாதிரியான உரங்கள்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி போடுறேன். இது வந்து நான் 2 இயர்ஸ் முன்னாடி B&Q அப்படின்ற ஷாப்பில் வாங்கினேன். அது வந்து இங்கே இருக்க ஒரு கார்டன் சென்டர், யூகேயில் இருக்கவங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு மாதிரி ஒரு ஒயிட் கலரில் பூக்கும். ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ் வந்துட்டு சென்டரில் வந்து பிங்க் கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி ஒயிட் கலரில் ஆகிடும் நாள் ஆக ஆக. ஸோ இந்த ரோஸ் வந்துட்டு நான் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ட்ரீ ஃபார்மில் வளர்க்கலான்ட்டு இருக்கேன். இது வந்து இந்த மாதிரி நான் ஷார்ட்டாக தான் வாங்கினேன். பட் ஆனால் அது பூக்காதனால நான் அப்படியே விட்டேன். ஸோ இது வந்து நல்லா இப்போ ஹைட் ஆகிடுச்சு. ஸோ இந்த லெவலில் வந்துட்டு வச்சுட்டு மீதியெல்லாம் அப்படியே கட் பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக ஒரு மரம் மாதிரி பண்ணுறது தான் என்னோடய ஐடியாவாக இருக்குது இப்போது. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது கொஞ்சம் நம்மளோட கார்டனில் வந்து ஒரு ஹைட்ஸ் வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஒரு விஷுவல் இன்ட்ரெஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி எல்லாமே லோ க்ரோயிங்காக இருக்குது அப்படின்னா வந்துட்டு சன்லைட் வந்துட்டு கொஞ்சம் கிடைக்காது பின்னாடி இருக்கிறதுக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் இதை ஹைட்டாக வளர்க்கும் போது இதுக்கு வந்து ஈஸியாக வந்து சன்லைட் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டெட் பண்ணணும். இதெல்லாம் பூத்து முடிக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்து என்னுடைய ரோஸஸ்க்கெலாம் எந்த மாதிரியான உரங்கள் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு பழைய வீடியோ வந்து நான் லாஸ்ட் இயர் போட்டிருக்கேன் ஸ்ப்ரிங் ஃபீட் பற்றி. அது போய் பாருங்கள். புதுசாக வந்திருக்கவங்களுக்கு நான் திரும்பியும் வந்துட்டு நான் எந்த மாதிரியான உரங்கள்லாம் கொடுக்குறேன்னு சொல்லி போடுறேன். இந்த இயர் வந்து நான் புதுசாக ஒரு உரம் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், ப்ரொஃபஷனல் ரோஸ் க்ரோவர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது. அதோடைய ரிசல்ட் வந்து ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்குது. யூகேயில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன், அதை யூஸ் பண்ண சொல்லி. நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.